மறைந்த மனோஜ் உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தொடர்ந்து காலையிலிருந்து இது குறித்த செய்தியை பார்த்து வருகிறோம். திரையுலகமே கண்ணீரில் ஆழ்ந்திருக்கிறது. முக்கிய பிரபலங்கள் தற்போது வரை யாரெல்லாம் மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்? இறுதிச் சடங்கு எப்போது நடைபெற உள்ளது? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பாரதி ராஜா அவருடைய இல்லத்தில்தான் அவரது மகன் மறைந்த மனோஜின் உடல் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து தொடர்ந்து திரைத்துறையினர், அரசியல் கட்சி பிரபலங்கள் அஞ்சலியினை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலியினை செலுத்தியிருந்தார். மேலும் பாரதி ராஜா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் நடிகர் சிவகுமார், நடிகர் சூர்யா உள்ளிட்ட நடிகர்களும், அதேபோன்று சத்யராஜ், மேலும் இயக்குனர் ரவிக்குமார், பேரரசு, பி வாசு, மணிரத்னம், சுகாசினி, சரத்குமார், ராதிகா உள்ளிட்ட திரைத்துறையினர் தொடர்ந்து அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கார். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாக்கியராஜ் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த பாரதி ராஜா அவரது இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கார். மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரைத்துறையில் ஒரு முக்கிய இயக்குநராக இருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் அதே காலகட்டத்தில் தொடர்ந்து பாரதி ராஜா உள்ளிட்டவரோடு தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் முக்கிய இயக்குநராக பணியாற்றக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் அஞ்சலியில் செலுத்தும் காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கண்ணீர் மல்க அவர்களெல்லாம் ஒரு சோகம் தழும்பக்கூடிய நிலையில் தான் அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து அடுத்தடுத்து திரைத்துறையினர் இங்கே வந்த வண்ணமே இருக்கிறார்கள். ஒரு சோக காட்சியாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் அடுத்தடுத்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு நேரடியாக இல்லத்துக்கு சீமானவர்கள் கூட அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். இப்படி அடுத்தடுத்து நேரில் அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்ல, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அறிக்கைகள் மூலமாகவும் இந்த மனோஜ் அவருடைய மறைவிற்கு அவர்களோட இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேரில் வருகை தந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் மறைந்த மனோஜுக்காக ஒரு இரங்கற்பாவையும் எழுதியிருந்தார். அதனையும் அவர் நேரில் இங்கு ஊடகத்தினர் மத்தியில் அந்த இரங்கற்பாவை வாசித்திருந்தார். இப்படி தொடர்ந்து திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக பாரதி ராஜா அவர்களுடைய இல்லத்திற்கு நேரில் வருகை தந்து அஞ்சலியை செலுத்த இருக்கிறார்கள். மறைந்த மனோஜிற்கு ஏற்கனவே அறிக்கை மூலியமாக இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நேரில் அஞ்சலி செலுத்த இருப்பதன் காரணமாக இங்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளிலே திரையும் ஒளிப்பதிவு ஜோஷ்வா காட்டக்கூடிய காட்சிகளின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கு வருகை தர இருப்பதால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மாலை 3 மணி 4 மணி வரையில் இங்கு தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக மனோஜின் உடல் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக 4 மணிக்கு பிறகாக இங்கிருந்து ஊர்வலமாக பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்படவிருந்தது. அங்குதான் மனோஜனுடைய உடலுக்கு இறுதி சடங்குகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தொடர்ந்து இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் தழும்பி கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். திலகவதி, துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு அனைவரையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்தி சென்றிருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். வழக்கமாக மரபா சொல்றவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றது இங்க ஒரு பெரும் பூதமா பாரதி ராஜா சாருக்கு முன்னாடி நிற்குது. அவருடைய ஈடு என்ன செய்ய முடியும்? அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். நீங்கள் தான் மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம். நன்றி.